யூடியூப் சேனல் 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல். அதில் 10th மேக்ஸ். இது 8th ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்குறோம். இது கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிரூபிக்க வேண்டியது என்னன்னு பாருங்கள். m² + n² × cos² b = n² ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதில் ஈக்குவல் டுக்கு முன்னால் இருக்கிறது எல்லாமே LHSன்னு எடுத்து எழுதலாமா? இப்போ m² முதல்ல வேணும். அப்போ எம்மில் இருக்கிற இதை அப்படியே எழுதி ஸ்கொயரில் போட்டுடலாமா? ப்ளஸ் என்னில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி போடுங்க. இன்ட்டு இந்த cos² பீட்டா அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இந்த sin² பீட்டாவால் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ cos² × sin² பீட்டான்னு வரும். இந்த cos² பீட்டாவால் இங்கே பண்ணால் cos² ஆல்ஃபா இன்ட்டு cos² பீட்டா போட்டோம். ஹோல் டிவைடட் பை ரெண்டுமே பீட்டாவில் இருக்குது. sin² பீட்டா இன்ட்டு cos² பீட்டா. வெளியிலே இந்த cos² பீட்டா போட இதையும் அடிச்சிடலாம். ஸோ மேலே என்ன இருக்குன்னா cos² ஆல்ஃபா ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. வெளியிலிடு மிச்சம் இருக்கிறது sin² பீட்டா ப்ளஸ் cos² பீட்டா ப்ராக்கெட்டில் போட்டோம். டிவைடட் பை இந்த sin² பீட்டா அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இது cos² ஆல்ஃபா இன்ட்டு இது 1 ஆயிருமா? 1 வேண்டியதில்லை. ஸோ 1 × cos² is cos² ஆல்ஃபா டிவைடட் பை sin² பீட்டா. ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துடலாம். இதுதான் n கொடுத்துருக்காங்க. cos ஆல்ஃபா பை sin பீட்டா அப்படியே இருக்கா? அதுக்கு பதிலாக n போடுங்க, ஸ்கொயரை போட்டுரு. தட் இஸ் இதுதான் ரைட் சைடில் கேட்டிருக்காங்க. இப்போ ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு நம்ம. ஸோ LHS = RHS ப்ரூவ் பண்ணியாச்சா? இப்போ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸுக்கு cot θ + tan θன்னு கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? காட்டை 1/tan போடலாம். ப்ளஸ் tan அப்படியே வச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுத்து இந்த டேனால் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1 + tan² டிவைடட் பை tan ஆயிரும். 1 + tan²னாலே sec² θ டிவைடட் பை tan θ. இது அப்படியே இருக்கட்டும் எக்ஸ் வேல்யூ. ஓகே, ஒய் வேல்யூ அவங்க கொடுத்தது சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. சீக்கன்னாலே 1/cosன்னு போடலாம். மைனஸ் காஸ் போடும்போது எல்சிஎம் எடுத்தால் இந்த காஸால் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1 - cos² காஸ்ன்னு ஆயிரும். 1 - cos² sin² θ cos θ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னென்னா x² y பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு y² பவர் 2/3 = 1ன்னு கொண்டு வரணும். சரி, லெஃப்ட் சைடு எடுத்து அப்படியே எழுதியிருக்கா? இதுக்கு பதிலாக இனி அப்படியே இதை எழுதலாம். எக்ஸை ஸ்கொயர் பண்ணு. எக்ஸுங்கிறது இது சீக்கன்² θ tan θவை ஸ்கொயர் பண்ணு இன்ட்டு ஒய் வேல்யூ. இந்த ஒய் வேல்யூ அப்படியே எழுதியிருக்கு. பவர் 2/3 மைனஸ் இன்னொரு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் வேல்யூ அது ஒரு ப்ராக்கெட்டில் போடுறோம். இன்ட்டு ஒய்யை ஸ்கொயர் பண்ணி போடுறோம். ஒய் போட்டுட்டு ஸ்கொயர் போட்டுறோம். பவர் 2/3ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நம்ம. இந்த சீக்கன் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? 1/cos² போடலாமா? இது ஸ்கொயரில் இருக்கிறதுனால 1/cos⁴ θன்னு ஆயிரும். இந்த tan θ ரெசிப்ரோக், அதாவது கீழே இருக்கிறதுனால அதை தலைகீழியே எழுதுகிறோம். இது sin θ cos θ. தலைகீழிதுன்னா cos/sin. அதை ஸ்கொயர் பண்ணும்போது cos² sin² ஆயிடுச்சு. இன்ட்டு இது ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதில் பவர் 2/3 போட்டோம். இதில் பார்த்தா cos², இந்த cos⁴ அடித்தா மிச்சம் 2 இருக்குது. அப்போது மேலே பார்த்தீங்கன்னா sin² கேன்சல் ஆயிரும். மேலே ஒன்றுமே இல்லை, 1 மட்டும் இருக்குது. cos² × cosனா cos³ θ பவர் 2/3ன்னு போட்டோம். ஓகே, இந்த ப்ராக்கெட் பார்க்கலாம். இப்போ இதை 1/sec² θவை 1/cos² θன்னு போடுறோம். இன்ட்டு இந்த tan θ கீழே இருக்கிறதுனால அது தலைகீழி ரெசிப்ரோக்கல் எழுதுகிறோம். cos θ sin θ இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணி எழுதும்போது sin⁴ θ cos² θன்னு ஆயிடுச்சு. cos θவும் cos² கேன்சல் பண்ணால் மிச்சம் 1 இருக்குது. இதை sin⁴ கேன்சல் பண்ணால் மிச்சம் sin³ மேலே இருக்குது. கீழே cos³ இருக்குது. இந்த cos² காசும் மல்டிப்ளை பண்ணால் cos³ இருக்குது. இதுக்கு பவர் 2/3ன்னு போட்டோம். ஓகேவா? இப்போ 2/3னா என்ன அர்த்தம்? இதில் பவர் 3 இருக்கா? 1க்கும் க்யூப்னே போடலாமா? இப்போ இது ஃபுல்லாக ப்ராக்கெட் போட்டு அந்த பவர் 3யை வெளியில் கொண்டு வந்துட்டோம். இன்ட்டு இந்த பவர் 2/3 அப்படி வச்சுக்கோ. 3 கேன்சல் ஆயிரும். பவர் 2 மட்டும் வரும். ஓகே, அப்போ இது என்ன ஆகும்? 1² cos² θ. 1² 1 தான் cos² θன்னு போட்டோம். அதே மாதிரி இதில் ரெண்டுலேயுமே க்யூப் இருக்கிறனால பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். 3 × 2/3 3 கேன்சல் ஆச்சுன்னா ஸ்கொயர் இருக்குது. ஸோ sin² cos². இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இந்த cos² பொதுவாக இருக்குது, அப்படியே வச்சுக்கோ. மேலே 1 - sin² வரும். 1 - sin² is cos². cos² = 1 நமக்கு ரைட் சைடு கிடச்சிருச்சு. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் ரைட் சைடு வந்துருச்சு. ஸோ LHS = RHS. ஓகேவா? எல்லாத்தையும் சைன் காஸாக மாற்றினாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த லெஃப்ட் சைடு எடுத்து நம்ம எல்லாத்தையும் சைன் காஸாக மாற்றும் போது ரைட் சைடு கிடச்சிரும். ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நடுவில் ப்ளஸ் சைனோ மைனஸ் சைனோ வந்தால் எல்சிஎம் எடுக்கணும். நடுவில் ப்ளஸ்
ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் வராமல் இன்டூ சைன் வந்ததுன்னா அப்படியே கேன்சல் பண்ணி மிச்சத்தை போடுறோம். டிவைடட் பைன்னு வந்ததுன்னா கீழே இருக்கிறது டிவைடட் பை கீழே என்ன இருக்கோ அதை இன்டூ போடும்போது ரெசிப்ரோக்கல் எழுதுகிறோம். இந்த பேசிக் கான்செப்ட் உனக்கு தெரிஞ்சால் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே போட்டுடலாம். ஓகே.